சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்துவில் சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் நாரதனாகப்பட்ட அரியன் தோன்றி, அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கலகப்பிரியா நாரதா என்றையாமோ இன்று அதிகாலை கதிரவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன், அம்பலக்குத்தன், பிரேசுடன், கங்கை கொண்டான், கைலநாதன், சங்கரன், அர்த்தநாரி, திருநீலகண்டன், பரமேஸ்வரன், சங்கரலிங்கம், ஆடலரசன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்ற சாட்சாத் சிவபெருமானை கண்டு வணங்கி திரு வைகுண்டம் சென்று ஆதிநாராயணன், சங்கரநாராயணன், சூரிய நாராயணன், ஜெய ஜெயராமன், கோதண்டராமன், தசரதராமன், ராஜாராமன், சீதாராமன், கல்யாணராமன், சிவராமன், அண்ணந்தராமன் என் பாட்டன் பரந்தாமனை கண்டு வணங்கி சென்று என் மூன்றாம் பிரிவின் தந்தையுமான பிரம்மன், பங்கையன், சிஸ்ரிகத்தா, சதுர்முகன் என்ற அந்த பிதா மகனைகளை கண்டு வணங்கி மகதையாலை கரங்கொண்டு மேலோகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவேலன் குடிகொண்டிருக்கும் இந்த குறிஞ்சி நிலத்திற்கு வந்தடைந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்யாவிட்டால் எனது சிரசாகப்பட்டது 1008 சுக்குநூறாக வெடிக்கிறது என்று என் பாட்டன் தக்கனிட்ட சாபம். ஆகவே இன்று இந்த இடத்திலே என் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பாலகணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூரண கணபதி, முக்குர்ணி கணபதி, தர்ண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, வரக்கணபதி, ஏகதந்தி கணபதி, சிஷ்டி கணபதி, துண்டி கணபதி, துவி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி, துர்கா கணபதி என்னும் அந்த செல்வ கணபதியை வணங்க போறேன். நீங்களும் சாமியை கும்பிடுங்க. ஆமா, என்னடா நாரதர் வந்தது
அவர் சாமி கும்பிடுறதும் இல்லாம நம்மளையும் சாமியை கும்பிட சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம்? சாமியை கும்பிட்டு நம்ம ஏழையாதே இருக்கோம், சாமியை கும்பிடாத வந்து பணக்காரனா இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஏழையா இருக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதோ உங்க கையிலயோ என் கையிலயோ இல்லைங்க, எல்லாம் விதிங்க. இப்ப ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல வாத்தியாரு. சொல்லுங்க என்ன வித்தியாசம்னா ஒரே வித்தியாசம் தான். ஒருத்தன் 100 கிலோ அரிசி முடைய தூக்குவான், சரி, ஆனா அவனால 100 கிலோ அரிசி முடைய வாங்க முடியாது. அவன் ஏழை. ஆனா 100 கிலோ அரிசி முடைய வாங்குவான், சரி, ஆனா அவனால அந்த 100 கிலோ அரிசி முடைய தூக்க முடியாது. அவன் பணக்காரன். அது மட்டும் இல்ல பாருங்க, ஒருத்தன் நாயா அலைவான், அவன் ஏழை. ஆனா ஒருத்தன் நாயோட அலைவான், சரி, அவன் பணக்காரன். யாரு எதோட அலைஞ்சா எனக்கு என்ன? என் தலை தப்பிக்கணும்னா நான் யாரை வணங்கணும்? பிள்ளை யாரை வணங்கணும்? அந்த ஓரானை கண்டு. ஓரானை கண்டேன் உமையால் திருமகனே, பேரானை ஏற்படுத்த பேணினா வாராத புத்தி வரும், வித்தை வரும், உத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். சொல்லி போட்டு செயலது தொடங்கு, பிள்ளையா சொல்லி போட்டு செயலது தொடங்கு. அவன் துணையாலே சுகமூடும் தொடர்பு, அவன் துணையாலே சுகமூடும் தொடர்பு. சொல்லி போட்டு செயலது தொடங்கு. சபரிமலை ஐயப்பனை பாடவில்லை என்றால் இந்த பிறவியில் பயனில்லாமல் போய்விடுமுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பிரம்மச்சாரியை வணங்குவதாங்க உத்தமம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல தான் எங்க பொழப்பு நடக்குது. ஆக நீங்க நல்லா இருந்தாதான் நடிகர்கள் நாங்க நல்லா இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேனாங்க, மனிதனா பிறந்து விட்டா ஒரு முறையாவது சபரிமலைக்கு போயிடணும். பாருங்க, இங்கு ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடலாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன். என்ன உபாயம்னா, உங்க ஊர்களில சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டிட்டு போற அன்னைக்கு அன்று ஒரு நாள் மட்டும் முழு விரதம் இருந்து ஒரு தேங்காயில நெய்ய நிறைச்சு குருசாமி இருமுடி கட்டிலையோ கன்னிச்சாமி இருமுடி கட்டிலையோ
அந்த நெய் தேங்காவை செலுத்திடுங்க. ஐயப்ப ஏத்துக்கிருவாரு. ஏன் ஒரு தூக்குச்சட்டியில நெய்யை கொண்டு போகலாம், ஒரு சுர குடுக்கையில கூட நெய்யை கொண்டு போகலாம். ஐயப்ப ஒன்றும் தட்டி விட மாட்டாரு. எதுக்கு வேலை இல்லாம ஒரு தேங்காயில ஓட்டையை போட்டு அதுல நெய்யை நிறைச்சு நம்ம சபரிமலைக்கு கொண்டு போறோம்? அதுக்கும் காரணத்தை நான் சொல்றேங்க. பாருங்க, ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். நெய் மகாவிஷ்ணுவின் அம்சம், தேங்காய் சிவனோட அம்சம். தேங்காய்க்கு பாருங்க 3 கண்ணு, சிவனுக்கும் 3 கண்ணு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் சிவனுடைய கையில் திருவோடு உள்ளது. தேங்காயை சுத்தியும் ஓடு இருக்கு. பாருங்க, சிவனுடைய தலையில் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது. தேங்காய் உள்ளயும் கங்கை நீர் உள்ளது. அதனால தாங்க தேங்காயில நெய்ய நிரப்பி சபரிமலைக்கு கொண்டு போறோம். அப்பேற்பட்ட ஆனந்த ஐயப்பனை ஐயப்ப பக்தர்கள் தன் மேனியெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு கன்னி பூஜையில் ஆட்டமாடி பாட்டு பாடி கொண்டாடுவார்கள். இந்த நாரதனோ தன் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன், இந்த சந்தனம் மணக்க வேண்டும் என்றால் சபரிமலை சந்தனத்தை பாடணும். ஆனா இந்த உலகத்துல எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க வாத்தியார. எப்படின்னு கேளுங்க, சொல்லுங்க. இப்ப பொதுவா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வானா சொல்லி தெரிஞ்சுக்கிறது. ஒரு பொருள் வாங்கிட்டு வாப்பா, போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாப்பான்னா இது சொல்லி தெரிஞ்சுக்கிறது. பாத்தியாரு 4.5 அப்படின்னு சொன்னோன்னே நீங்க 4.5 அமுக்குவீங்க, இது சொல்லி தெரிஞ்சுக்கிறது. ஆனா சொல்லாம வருவது என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, சொல்லாம வருவது ஒண்ணுதான், அதான் காதல். ஆமா, இளைஞர் பட்டாளம்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு கல்லூரிக்கு நிறைய பேர் கல்வி கற்க போறீங்களோ இல்லையோ, காதலிக்கத்தான் அதிகமா போறீங்க. இந்த காதலிக்கு இளைஞர்களுக்கு ஒரு கருத்து. என்ன கருத்துன்னா, இந்த புலிக்கு முன்னாடி போன மானும், எப்படி புலிக்கு முன்னாடி போன மானும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்ல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு அந்த சபரிமலை சந்தனம் உங்கள் முன்பு நாரதர் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஆவியூரை சேர்ந்த நம்ம தம்பி உதயநிதி அவர்களுக்கு குழந்தை சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவப்படுவார்கள். பொன்னாடை போட்டி புகழாரம் சுற்றிய அன்பு கிராமத்தார் அவர்களுக்கும் மிர்த்தி ஜெய நண்பர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணி எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது. பகவான பார்த்து குட்டா பாவம் பறக்குது, பகவான பார்த்து குட்டால் பாவம் பறக்குது, படி தொட்டா பாவம் இருக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. துள்ளி ஆடு போது மனம் கொள்ளுது, அந்த பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது, என் பேரழகை காண உள்ள ஆசை துள்ளி ஆடு போது மனம் கொள்ளுது, அந்த பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது,
காட்சியும் நீண்டு உயர்ந்த வனத்தின் வனப்பகுதியும் காணும்போது இந்த தொண்டை நாட்டின் சிறப்புகளை என்னவென்று சொல்வது? மலையும் மலை சார்ந்த இந்த குறிஞ்சி நிலத்திற்கு உள்ள சிறப்பு மலைநாட்டின் மகிமையை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்ன இந்த தொண்டை நாட்டிற்கு சிறப்பு என்று நீங்களாம் கேட்கலாம். பாருங்க, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு இந்த தொண்டை நாடு. 63 நாயன்மார்களில் செருதுளை நாயனார் பிறந்த நாடு இந்த பொன்னாடு. 12 ஆழ்வார்களில் திருமலிசை ஆழ்வார் பிறந்த நாடு இந்த தொண்டை நாடு. அவை கிழவிக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்த நாடு இந்த தொண்டை நாடு. அது மட்டும் இல்லைங்க, பறவைகள் என்றாலே 2 காலு தான். அது எந்த பறவையா இருக்கட்டும் 2 காலு தான். ஆனா 8 கால் பறவை சிம்புல் வசிக்கக்கூடிய நாடு இந்த மலை நாடு. இத்தனை சிறப்புகளையும் கண்டு ஒரு நாணம் கொண்டு ஒரு நாட்டியம் ஆடுவது போல் என் கற்பனை எங்கோ செல்கிறது. எப்படி தெரியுமா? நதியோரோ நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல. அன்பு ஐயா அந்த பாடலை பாராட்டி 100 பொற்காசுகள் அன்பளிப்பு அளித்துள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. கைத்தட்டி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் பாருங்க அந்த மைக் மாதிரி கொஞ்சம் வச்சு விடுங்க. ஓயாம சொல்ற சங்கடமா தெரியும். இதை மட்டும் வாலிமா சொல்லணும், மற்ற அதை கூட க்ளோஸ் பண்ணிடுறேன். போதுண்ணே, அப்படியே போயிட்டு போதுண்ணே. அத்தியாரே காவலுக்கு வந்த வள்ளிக்கு காதல் வந்துருச்சான். எப்படி? காவலுக்கு வந்த
வள்ளிக்கு காதல் வந்துருச்சான். சரி. அப்ப எப்படிப்பட்ட காதல்? எப்படி காதலு? அப்ப பாருங்க, அவங்களுக்கே காதல் வரையில எனக்கு காதல் வராதா? இப்பதானே தெரியுது உங்க வண்டவாளம். ஏன் நீங்க சாமி ஏங்க, நீங்க முற்றும் திறந்த முனிவர் இல்லையா? ஏங்க உங்களுக்கு மண்ணாசை பொன்னாசை பொருளாசைன்னு வந்தவொன்னு சொன்னீங்க. முவ்வாசை சொல்லிட்டு வெல்ல உங்களுக்கு அந்த செப்பத்தி லேசா கிளம்பிருச்சே. அப்படி இல்லங்க. ஐயோப்பா. இல்லங்க, முன்னொரு பிறவில 52 பொண்டாட்டி கட்டின எனக்கும் இங்கிட்டு ஒரு நாடகம் ஒரு காதல் இருக்கும்ல. அது எப்பேற்பட்ட காதல்? அழகான காதல், என்ன காதல்? அற்புதமான காதல், சொல்லுங்க. பெருமையான காதல். நல்லா அந்த சொல்லுங்க. கண்ணத்திறந்தா ஒளியில கண்ணத்திறந்தா கண்ண மூணா இழுத்தா கம்பெனி பாட்டு பாடு. கண்ணத்திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணத்திறந்தா ஒளியிலே கால் எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா பேர்ந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியுள்ள நினைச்சு வாழ்ந்தேனே உள்ளதோடு அழுதேனே. ஆடி உள்ள நினைச்சி அதே ஆட்டத்தை ஆடி உள்ள நினைச்சி மாந்தனே உள்ளமோ உன்னை நினைச்சு வாழ்ந்தேனே உள்ளதோடு அழுதேனே. கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையா காதலுக்கு ஜாதி மதம் கொள்ளையா? ஒளியுள்ள தலையில்தான் நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்த மனசுல. அது மண்ணா பிறந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. ஆட காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. சாதி மதம் பார்த்து நாம பழகல. நம்ம காதலுக்கு ஜாதி ஒன்று தடையில்ல. கண்ணை திறந்தா ஒளியுள்ள தலை எடுத்தா நடவல்ல நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடு. ஆட ஊருக்கெல்லாம் நம்ம ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். என்னப்பா அப்புறம் ஊருக்கு கேட்காம யாருக்கு கேட்கணும்? நீங்க பாடுறீங்களா பின்னாடி வாங்கி பாடினேன். இல்லங்க, நம்மள காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தது அவங்க. நம்ம அந்த தலைக்கார வச்சு கொடுங்க. காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தது அவங்க. அப்ப அவங்களுக்கு தானே பாட்டு கேட்கணும். அப்ப எப்படி கேட்கணும்? நீங்க ஊருக்கெல்லாம் கேட்கலாம். ஊருக்கெல்லாம் கேட்கலாம் இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு வேண்டு போட்டா போதும் ராசாத்தி. உனக்கு மட்டும் கேட்டா போது ராஜாத்தி. உண்மை காதல் உனக்கு தெரியும் ராசாத்தி. கண்ணத்தில் வந்தா ஒளியில்ல தலை எடுத்தா நடவல. ஒண்ணு நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசுல மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இத்தனை சிறப்பு மிக்க இந்த இடத்திலே மனித சஞ்சாரமே இல்லாதது போல் தெரிகிறது. சத்தம். ஆஹா, என்ன ஒரு இனிமையான கானம், என்ன ஒரு ஜீவனாக பாடுகிறார். இனிமையான கானம் இருந்தாலும் நாடு செழிக்கணும், நல்ல மழை வேணும்னு தானங்க கிராமங்கள்ல நீங்களா இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாருங்க. நாடு செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது. ஆனா பாடுபட்ட விவசாயி முன்னேறின பாடு இருக்காங்க இல்ல. பாருங்க, ஒரு விவசாயி பருவமழையை எதிர்பார்த்துதான் வயக்காட்ட உழுது நாத்தாங்க பாவி அதை பறிச்சு நடவு நட்டு
பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமயம் பார்த்து அறுவடை செய்து நெல்லை களஞ்சேர்த்து கடைசியில கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது. அதனாலதான் அன்னைக்கே சொன்னாங்க முன்னோர்கள், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்குக்கு கூட மிஞ்சாதுன்னு. சிந்திச்சு பாருங்க, வயக்காட்டை உழுது பரம்பு அடிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவ கூலி, அதை பறிச்சு நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உரவாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை பாதுகாக்க போட்ட வேலி, அந்த வேலியை அடைக்கிறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை அறுவடை செய்த கூலி, அறுவடை செய்த நெல்லை அளந்து போடுறவனுக்கு கூலி, நெல்லு முட்டைக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி. ஆனா இப்படியெல்லாம் பாடுபட்டு விளைஞ்ச நெல்லுக்கு விலை என்ற கூலி இருக்கா? இல்ல. சரி, நெல்லுக்கு விலைதான் இல்ல, பாதுகாப்புமாங்க இல்லாம போகும். தெரு ஓரமா வீதி வீதியா முளைச்சு போய் கிடக்குங்க. மனுஷ உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா மனுஷ உயிரை குடிக்கின்ற மது பாட்டிலுக்கு பாருங்க துப்பாக்கி பாதுகாப்பு. மது பாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு ஏசி அறை, ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி பாருங்க, துப்பாக்கியோட ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி. ஆனா நெல்லுக்கோ விவசாயிக்கோ அந்த பகவான் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா உலக நாடே இல்லைங்க. நம்ம மானத்தை மறைக்க துணி கொடுக்கிறது விவசாயி, நமக்கு தலைக்கு தைக்கிற தேங்காய் எண்ணெயை கொடுக்கிறது விவசாயி, நமக்கு சோறு போடுறவன் விவசாயி, இப்படி உண்ண உணவும் உடுத்த விடையும் இருக்க கூரை விடும் தருபவன் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய பெருமகனை இனிவரும் காலத்திலேயாவது நம்ம பெருமைப்படுத்தி பார்ப்போமுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இது என்ன ஊரு? நம்ம ஊரு கோட்டைப்பட்டினம். கோட்டைப்பட்டினம். இன்னைக்கு இந்த கோட்டைப்பட்டினத்துல ஒரு வேளாண்மை துறை சார்பாக கட்டிடம் கட்டி திறப்பு விழா வச்சாலோ, ஒரு வேளாண்மை துறை ரைஸ் மில் திறப்பு விழா வச்சாலும் அந்த திறப்பு விழாவுக்கு யாருங்க கூப்பிடுறாங்க? ஒரு வேளாண்மை துறை அதிகாரியவோ அல்லது ஒரு அமைச்சரை தான் கூப்பிட்டு திறப்பு விழா வைக்கிறாங்களே தவிர வேளாண்மை செய்த விவசாயம் யாரும் கூப்பிடுவதில்லை. இதை விடுங்க, பொதுவா பாருங்க, திறப்பு விழாவோ கல்யாணம் காதுகுத்து விளையாட்டு போட்டியிலேயோ ஒரு முக்கிய பிரமுகரையோ அல்லது தொழிலதிபரையோ தான் தலைமை தாங்க சொல்றாங்க. நான் கேட்கிறேன், திறப்பு விழாவுக்கோ தலைமை தாங்கிறதுக்கோ ஒரு விவசாயிக்கு தகுதி இல்லையாங்க? அதாவதுங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி, வயதுள்ள போதே வாழ்ந்துக்கொள் என்பது புதுமொழி. அந்த புதுமொழிக்கேற்ப அந்த முன்னேற்ற பாதையிலே முன்னேற்ற பாதையிலே மனசவத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு முழு மூச்சதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுறையே விவசாயி. விவசாயி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பஞ்சம் இல்லை என்னும் விவசாயி
காரணத்தினாலும் நம்மெல்லாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய பெற்ற தாயை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கக்கூடியவரை சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைத்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போமுங்க.